ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நாங்கள் ஒரு விஷயம் எங்கள் சேனலில் பேச மறந்துடும் இல்லை ஜெரணி? ஆமாப்பா. அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூ வந்து ஒரு கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்ஷியலாக வேற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சோம். ஆமாம், நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பேசியிருந்தோம். ஆமாம், பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு, லைக் கரெக்டாக யங்ஸ்டர்ஸை வந்து கைட் பண்ணுறாருங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிறைய சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. கரெக்டு. அப்போவே வந்து ஒரு பெரிய ஒரு பூமான மாதிரி சோஷியல் மீடியா முழுக்க அஜித்தோட இன்டர்வியூ தான் எல்லா பக்கம், ஏகோட இன்டர்வியூ தான் எல்லா பக்கம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாரோ அதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட் இன்னொரு அதை எப்படிலாம் திருச்சி சொல்லணும் திருச்சி சொல்கிறேன். ஆமாம். ஸோ ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சேனலில் அவர் பிரத்யேகமாக அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கலாம் ஜனனி. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து தான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து அவர் சேனல் மூலயமா வெளியெழுத்து சொல்லியிருக்காரு. ப்ராப்ளி அவர் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி கொடுக்க விரும்புகிறேன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம என்ன பேசினாலும் புரிஞ்சுக்க போகிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, சிலருக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த முயற்சி அவருக்கு எடுக்கவும் நேரமும் இல்லை. இன்னொரு விஷயம், பாண்டே அவர்களும் சும்மா இருக்க மாட்டார், பயங்கரமாக கேள்வி கேட்பாரு. இவர் டயர்டா இருவாரு. சார் கூலி ஆடியோ லஞ்சில் சொன்னார் பார்த்தீங்களா, பேசுறாரு 1 hour பேசிட்டு இருக்காரு. கோபிநாத் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நம்ம லோக்கி நம்மளை போனா புளிஞ்சு உறிஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லி. அதனால சேம் அந்த ரீசனுக்காக தான் அஜித்தும் வந்திருக்க மாட்டாரு. நான் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன் சார், நீங்க அப்படியே உங்க கருத்தை கேளுங்க, நான் என் கருத்தை சொல்லிடுறேன்னு அனுப்பிச்சு விட்டார் போல இருக்கு. ஆமாம். இதில் இன்னொன்று என்னென்னப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போதே நிறைய பேர் வந்து ஏன் இவர் வந்து தமிழ்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரா, இவர் வந்து இங்கே தானே படங்கள் நடிக்கிறாரு, தமிழ் படங்கள் தானே நடிக்கிறாரு, ஆங்கிலத்தில் தான் பேசுவார், அந்த சேனல்ஸ் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்தேன். இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படம் ப்ரொமோஷனுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டாரியா, இத்தனை நாள் அவர் பேசல, இப்போ ஏன் திடீர்னு பேச. நானும் பார்த்தேன் நீங்க சொன்னது வந்து. இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் அஜித் வந்து லோக்கல் இங்கே தமிழ் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டேன் சார். நம்ம சேனலில் நம்ம அந்த வீடியோக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், அஜித் சாருக்கு வந்து நிறைய கசப்பான அனுபவங்கள் இதுக்கு முன்னால் இருக்குது. ஸோ நார்மல் ஐ மீன் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்களுக்கு அவாய்ட் பண்ணுறாரு, கொடுக்குறது இல்லை. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூ இப்போ நம்ம ஹாலிவுட் டைம்ஸ் அந்த பாலிவுட்ல இருக்கிற ஒரு ஹாலிவுட் பேரில் இருக்கிற ஒரு சேனல், ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறான்னு சொல்லி தான் நம்ம ஓப்பனிங்கே கொடுத்துருப்போம். இதுதான் ரீசன். அதை இவங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் படமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ப்ராப்பர் அறிவிப்பே வரல. ஜனவரி மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அஜித் வந்து ப்ரமோஷனுக்கே வராதவன் பேர் போனவர். நான் படம் நடிக்கிறேன், அது என் வேலை, நான் வந்து படத்தை பாருலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அது அப்படின்னு இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவரை வந்து அந்த ஆளையே இப்படி இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா இவர் பீக்கில் இருக்கும்போது என்ன மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அஜித்தை பாடி ஷேமிங் பண்ணாத பத்திரிகைகளே கிடையாதுங்க. அவர் கொடுத்த லாஸ்ட் பேட்டி ஞாபகம் இருக்கு. நான் லாஸ்ட் இதில் நான் சொல்ல வீடியோவில் இப்போ சொல்கிறேன், பில்லா 2 அப்போ தான் கடைசியாக பேட்டி கொடுத்தாரு, குமுதம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஃபீல் பண்ணி போட்டார்னா, எனக்கு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 16-17 ஆப்ரேஷன் பண்ணதுனால நான் டேக்கிங் பில்ஸ் டெய்லி வந்து சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பாடி வந்து என்னால் நினச்சாலும் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது. ஆனால் இப்போவும் என்ன பாடி ஷேம் பண்ணுறாங்க, தொப்பை நடிகர்னு எழுதுகிறாங்க, இது உண்மை. அப்போ வந்து அப்படி தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து வேணும்னே பண்ணுறது சீன்றது. ஏன்னா இவர் வந்து இந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது பேட்டி கொடுக்க மாட்டார், இவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், நான் ஒரு பெரிய ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறேன், நான் பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இல்லை எடிட்டர், நான் கூப்பிட்டு நீங்கள் வரலன்னா அப்போ நான் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவேன். இதுதான் மனநிலை. கண்டிப்பாக இல்லை, அது ரொம்ப அழகாக அவரே சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள்னால் அரசியல், சினிமா, ஸ்போர்ட்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இப்போது சினிமா பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ரொம்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஆழமான கருத்து. எஸ். ஸோ இதுதான் ரீசன். இதுதான் அஜித் வந்து தமிழ் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்காத காரணம். ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இது கூட பார்த்தோம், ஒரு 2 நாளைக்கு முன்னால். ஐ மீன் அதர்ஸ் படத்தினுடைய அந்த ஹீரோயின்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டது. அவர் சொல்ல, நான் எவ்வளோ பெரிய பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இப்போ ஒரு யூடியூப்ல இருக்காரு. பட் அவங்களுடைய அந்த டாமினேட் பண்ணுற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நான் தான் உன்னை ப்ரொமோட் பண்ணுறேன், நாங்கள் இல்லாட்டி உன் படம் ப்ரொமோஷனுக்கு வெளியவே தெரியாது, அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து செமையாக ஹேண்டில் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ நம்ம அஜித் சாரை பற்றி பேசுகிறோம், புதுசாக அந்த ஹீரோயினை பற்றி பேசுகிறோம். ரஜினி சாருக்குமே அது நடந்திருக்கு 80s.
அவர் வந்து இந்த மாதிரி அஜித் சார் மறந்த இவர் அவர் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவரை பற்றி நிறைய தப்பாக எழுதுறது, நிறையா கிசு ஒரு கடைசி அவர் ஆனந்த விடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க. எனக்கு எப்போனா கோச்சடையானுக்கு அப்புறம் நினைக்கிறேன். அதுதான் ரஜினி சார் கொடுத்த லாஸ்ட் பேட்டி. ஆனந்த விடன் கொடுத்தாரு. அப்போது ஆனந்த விடனில் என்னை பற்றி தப்பாக எழுதினாங்கன்னு சொல்லி அந்த பேட்டியிலேயே சொன்னார். ஒரு சில பத்திரிகையாளர்கள் குறும்புத்தனமாக என்னுடைய பர்சனல் விஷயத்தையும் எழுதினாங்கன்னு சொன்னார். அவருடைய பொண்ணோட கல்யாணத்தை பற்றி ரொம்ப தப்பாக எழுதினாங்க. ஆமாம், கிண்டல் பண்ணுற மாதிரி. ஒரு நியூஸ் போடுறது வேற, கிண்டல் பண்ணுறது வேறல, ட்ரோல் பண்ணுறது வேறல. நான் எல்லாரையும் அப்போ இது ஆனந்தவுடன் பேட்டியில் ஆனந்தவுடன் பத்திரிகையாளர்கள் நீங்கள் என்னை பற்றி தப்பாக எழுதிங்கன்னு சொன்னார் பேட்டியில். ஸோ இதுதான் அவர் கடைசியாக கொடுத்த பேட்டி. அவர்கிட்டையும் நிறைய பேர் பேட்டி எடுக்க ரெடியாக இருக்காங்க. அவரும் கொடுக்கறது இல்லை. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக. இது வந்து லைக் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கள தள்ளிடுது. ஏன்னா ஒரு யாருமே எடுக்காத ஒரு ஸ்போர்ட் எடுத்து அவர் அதுலயும் எவ்வளவு கவனமா கையாடுறாரு. நீங்க வந்து ரோட்ல ஓட்டாதீங்க, இதுக்குன்னு ட்ராக்ஸ் இருக்கு, கரெக்ட் சேனல்ஸ்க்கு போங்க, உங்க திறமைய கரெக்டா வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சமூக பொறுப்போட பேசுற ஒருத்தரையே வந்து நீங்க இப்படி நீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு டைமுக்கு மேல என்ன ஆகும்? இப்போ பாருங்க, அவர் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. ஒரு படத்துக்கான வேலை இருக்குது, அடுத்து நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணும். ஸோ அவர் பிளான் பண்ணிகிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் சரி ஓகே நம்ம ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்டர்வியூ கொடுக்கலான்னு சொல்லி வந்தால் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து மன நிம்மதியே கெடுக்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு வெறுப்பாக்குனீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்க தோணாது. சரி, அதான் கொடுக்கறது இல்லை. ஸோ சூஸ் பண்ணி ஒரு சரியான ஆளுக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவங்க உண்மையில ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா, அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தான். கரெக்டாக அவர் பண்ண தப்பே இல்லையே. அஜித் கேட்குற கேள்வியிலையும் இதுக்கு முன்னால் அவர் நிறையா கேள்வி கேட்டிருக்காரு பத்திரிகைகளை பற்றியோ. அவர் சொன்ன விளக்கங்கள் இப்போ அவர் இன்டர்வியூலேயே பார்த்து நிறைய விஷயம் சொன்னார். எதையுமே தப்புன்னு சொல்லவே முடியாது. பட் நம்ம ஆளுக்கு அதை ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அனுபமா வந்து லைக் சீரியஸான கேள்வியும் அவங்க நார்மலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. லைக் அவர் வந்து வாண்டடாக ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி, மெயினாக இங்கே சிலர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் நடக்கல. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக 2 பேரும் கேஷுவலாக வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து அவரோட ஆரிஜின் பற்றி, அவர் தமிழனா. ஸோ இது பெரிய விஷயமா ரொம்ப வருஷங்களாக வந்து போயிட்டு இருக்குல்ல. இப்போ கண்டிப்பாக இது அவர் எப்போ ஜெயிக்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே போயிட்டு இருக்குங்க. அவர் வந்து தமிழர் இல்லை, அவங்களுடைய அதான் மொழியை பற்றியும் அவங்களுடைய அடையாளத்தை பற்றியும் கேட்குறது. நான் அகெயின் இவங்க 2 பேரையும் நான் சமமாக பார்க்குறேன். மீன்ஸ் ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை. எமோஷ்னலாக அவங்களை அட்டாக் பண்ணி ஏதோ ஒன்று உங்களுக்கு கார்னர் பண்ண வைக்கிறது, உங்களை வந்து இரிட்டேட் பண்ண வைக்கிறது. பட் அதையும் ஒரு ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அஜித் சார். ஆமாம், சூப்பராக சொல்லியிருக்காரு. என்னன்னா என்னோட அடையாளத்தை இப்படி கேள்வி கேட்குறவங்களையே பெருமையாக்குற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்றது லைக் வாவ். என்ன பதில், என்ன யோசிக்க முடியும்? அவர் என்ன சொன்னார்னா, நான் தமிழ்நாட்டுக்கு பெருமை செய்கிற மாதிரி நான் ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிப்பேன், அப்போ நான் தமிழன்னு நீங்கள் சொல்வீங்க. அதுதான் அதுக்கு தான் அர்த்தம். என்னோட யாரெல்லாம் அடையாளத்தையும் கொஸ்டின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமும் பெருமை ஆகிற மாதிரி இது பண்ணுவேன்னா, ஒரு ஸ்போர்ட்டில் இது வரைக்கும் யாரும் போக முடியாத ஒரு கண்டிப்பாக போயிருக்காரு அவர். ஆமாம், இந்தியாவில் அது யாரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டே போகல. நம்ம ஊரில் ஒரு சிலர், நரேன் கார்த்திகேயன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சிலர் தான் இந்தியா லெவல்லையே ரெப்ரஸன்டேட்டிவாவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்க. அஜித் சார் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. இதை வந்து அந்த பேட்டியும் அதிகமாக சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து இதை என்கரேஜ் பண்ணுங்கள், இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குட் டு சி. ஆமாம், அண்ட் பார்த்தீங்களா இப்போ நரேனும் வந்து அஜித் சார் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் லைக் அவரோட ரொம்ப பர்சனலாக அஜித் சாருக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அவரே என் டீம்ல இருக்காரு, அவர் கூட ஒர்க் பண்றது அவ்வளோ ஹாப்பியா சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நீங்க வந்து எப்பனா அமர்கலம்லாம் முடிச்சுட்டு இல்லை தீனாக்கெல்லாம் அந்த சமயத்துல தான் மறுபடியும் அஜித் சார் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது ஒரு தடவை மலேசியா போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நினைக்கிறேன். அப்போது மகா படம் நடிச்சிட்டு இருந்த ஒரு சமயம் மகா படத்தினுடைய ப்ரொடியூசர் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ அவர் சரியாக வரல. அப்போ வந்து அஜித் சாரை என்கரேஜ் பண்ணது நரேன் கார்த்திகேயன். அப்போது நரேன்ட்ட வந்து நிறைய அஜித் சார் இன்புட் கேட்டுக்கிட்டார். ஏன்னா அஜித் சார் வந்து ப்ராப்பராக அங்கே போய் ரேஸில் அப்போ கலந்துக்கல. அப்போ நிறைய இன்புட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நரேன் தான் வந்து ஈரோப்பில் நடக்கிற ஒரு இதுக்கு வந்து அதுதான் பில்லா முடிச்சுட்டு ஏகன் அப்போ போனதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் செகண்ட் லேப்லாம் அஜித் சார் ஆக்சிடென்ட் ஆகி வெளியே வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மங்காத்தா பண்ணது.
ஸோ அப்போ நரேன் கூட இருந்திருக்காரு. ஒரு மென்டரா டெக்னிக்கல் அட்வைசரா அஜித் சார் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நரேன் வந்து ஆல்மோஸ்ட் அவுட், அந்த இது பெருசாக ஒரு ஆக்டிவாகவே இல்லை. இப்போ அஜித் சார் இந்த வயசுல உள்ள வந்து நிறையா ரேஸில் கலந்துக்கிட்டு நரேனே உள்ள டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காருங்கிறது அது இம்பாசிபிள் டு பாசிபிள். எஸ், அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது. கண்டிப்பாக இது பார்த்து இன்ஸ்பயர் தான் ஆகணும். இதில் எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுது அப்படி? எங்களுக்கு கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து நெகட்டிவான கண்டென்ட் தான் எடுத்து போடுவோம். ப்ளஸ் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரில்லியன்ட்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஓகே, அது இங்கே அப்படி தான் இருக்குது. ஆமாம், கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது வந்து அஜித் விஜய் இந்த காம்பினேஷன். இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கமல் சார் இவங்கள வச்சு பேசினோம் இல்லை கடைசி வீடியோவில். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு டைமில் ஒரு காம்படிஷன் இருந்தது. இப்போ இந்த விஷயத்துமே லாஸ்ட் இன்டர்வியூவில் இப்பயும் இருக்கு, தொழில் ரீதியாக ஒரு காம்படிஷன். லாஸ்ட் இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தது வந்து ஒரு சொசைட்டிக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை மாற்றி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வார் போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு வார் போயிட்டுருக்குன்னு போனதுக்கு தான் இப்போயும் அவர் திரும்பவும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. கரெக்டாக அவர் சொன்ன நிறைய கருத்துக்கள்ல இதுவும் ஒன்று. ஏன் தமிழ் மீடியாவுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கலங்கிற ஆரம்பித்து அவருடைய பர்சனல் அடையாளத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னால் அது தப்பாக புரிஞ்சுக்கப்படுது. ஸோ கால்ட் இங்கே ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் அதுலேயும் சினிமா சார்ந்து இருக்கிறவங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க நிறையா திரிச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா சினிமா ஜஸ்ட் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு காலத்தில் சினிமா பத்திரிகையில் ஒர்க் பண்ணவங்கலாம் இப்போ வந்து நிறையா பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் ஓகே, அது நம்ம ஜாஸ்தி அரசியல் பேச வேணாம். அஜித் சார் வந்து சாஃப்டாக ஒரு சில அரசியல் கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அப்போ சொன்ன கருத்து வந்து ரொம்ப நியூட்ரலான விஷயம். நம்ம எல்லாருமே பொறுப்பற்று இருக்கோங்கிறது தான். முக்கியமாக பத்திரிகைகள், அப்புறம் மக்கள், அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த கட்சி எல்லாருக்கும் சார்ந்து தான் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லலை அவர். இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இல்லையா? இந்த சமூகத்தில் நானும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் தான் இருக்கேன். நான் வந்து என்னோட ரசிகனுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னு சொன்னார். பட் திருச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நான் இது ஒன்று சொல்கிறேன் ஜனனி. இப்போ ஒரு ஸ்டேஜில் அஜித் சாருக்கும் அஜித் அண்ட் விஜய்க்கும் பயங்கர சண்டை இருந்துச்சு. பாடல்கள்லேயே மாற்றி ஒரு பெரிய ஒரு கிளாஷ் நடந்துச்சு. அதுக்கு காரணம் முதல்ல விஜய் படத்தில் தான் உங்கள் தலை நான் பெரிய ஆளான்னு சொல்லி வந்துச்சு. இன்னொரு படத்துலையும் தலைன்னு வரும். ஸோ அப்போ தான் தலைன்னு பயங்கர ஃபேமஸாக இருந்த சமயம் ஓகே இவர் ஒரு பாட்டு வச்சார், உனக்கு என்ன தம்பி, இட் ஹேப்பன்ஸ். ஆனால் இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்ச யாருன்னு தெரியுமா? அஜித். பயங்கர சண்டை மீன்ஸ் படத்துலேயே மாற்றி இவர் உனக்கு என்ன பாட்டு வச்ச உடனே சச்சின் படத்தில் விஜய் வந்து ஒரு பாட்டு, நான் ஹிட்லர் ஆன ஆசைப்படல, புத்தன் ஆசைப்படல, மனுஷனாக இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு பாட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் ஓடுது. பினி மில்ஸில் 2 படம் ஷூட் போயிட்டுருக்கு. ஒன்று மங்காத்தா, அதே பினி மில்ஸில் இன்னொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வேலாயுதம் ஷூட் போயிட்டுருக்கு. அஜித் சாருக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜயோட படம் போயிட்டுருக்கு, வேலாயுதம் போயிட்டுருக்குன்னு சொன்னோன்னே அப்போது நிறையா ஃபேமஸான விஷயம் இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அஜித் சார் பயங்கரமாக பிரியாணி சமைப்பார், அவரே சமைப்பார். ஸோ தான் கையால் பிரியாணி பண்ணி விஜய் அண்ட் மொத்த டீமுக்கும் அனுப்பிச்சி வச்சார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தது அந்த பிரேக்கிங் த ஐஸ் மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து அனுப்பிச்சி வச்சார். ஸோ இது போனதுக்கப்புறம் அவரும் கூல் ஆகிட்டார். ஓகே டைம் ஆயிடுச்சு, இப்போ அவங்க 2 பேருக்குமே ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது முதல் ஸ்டெப் எடுத்து அஜித் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அஜித் கேரவேனுக்கு உள்ளே வந்து அவருக்கு வாட்ச் போட்டார். ஸோ அந்த இதான் நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சாங்ஸ் அது வந்து தொழில் ரீதியாக ஒரு போட்டி இருந்துச்சு. பட் பர்சனல் சைடில் நிறைய ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்ல அவங்க மீட் பண்ண மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குதா? எக்ஸாக்ட்லி இவரோட ஃபர்ஸ்ட் இயர் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கெலாம் வந்து விஜய் வந்தாப்புல. சரி அதுதான், அது எது பர்சனல்னு எடுத்துக்கக்கூடிய இது நான் ஃபேன்ஸ் இல்லைல்ல, அவங்க வந்து சினிமாவில் அந்த மாதிரி மாற்றி தாக்கி பாடினதோ பேசினதோ மட்டும்தானே தெரியும். பர்சனலான விஷயங்கள் வெளியே தெரியல. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் சண்டை போட்டாங்கன்னு மட்டும்தானே தெரியும். கரெக்ட். ஸோ பட் இந்த இதையும் பிரேக் பண்ணது நான் அஜித்னு நான் சொல்கிறேன். முதல்ல முன்னாடி வந்து எனக்கு கரெக்டாக அந்த இது தெரியல, விஜய் ஐ மீன் இந்த வாட்ச் பிரியாணி சமைச்சு போட்டு வாட்ச்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான்
அஜித் ஃபங்க்ஷனுக்கு விஜய் வந்தாரா? இல்ல அதுக்கு முன்னாடி சரி, ஐ திங்க் என்னன்னா அந்த பர்சனல் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ பெரிய ஒரு இது இல்லை. பட் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அது ஒரு போட்டியா அவங்க பார்த்துருக்கலாம். மேபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஆனால் அந்த டைம்ல நீங்க இந்த பாட்டு வைக்கிறீங்களா, நாங்க அந்த பாட்டு வைக்கிறோம் சொல்லி பயங்கர ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. அது சினிமாக்குள்ள இருந்தது தான். பட் இருந்தாலும் வெளியும் அந்த ஒரு புகை இருந்துச்சு. அதை அணைச்சது அஜித்னு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு இடத்துல வந்து ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கணும். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அஜித் எப்பவுமே குறிக்கோளாக இருந்திருக்காரு. இப்பயும் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த விஷமக்கார பத்திரிகைகளும் ஒரு நாள் உணர்ந்தவர் தமிழன்னு சொல்லி அவங்களே அவங்க சேனலில் பேட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாள் வரும். அப்போ அதை பற்றி பேசுவோம். அட்லன் தரப்பா பாய் டாட்.